மக்களே ஒரு 20 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு 8 சீட் வண்டி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தாங்க. அதுக்கு லோ பட்ஜெட் விலையில கிடைக்குதுங்க. வெறும் 3,45,000 பட்ஜெட்டுக்கு ஒரு 8 சீட் வண்டி. இந்த வண்டி எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 20 கிலோமீட்டர் குறையாம மைலேஜ் கிடைக்கும். ஸோ ஒரு 8 சீட் வண்டி 20 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற மாதிரி வேறு எந்த வண்டியுமே கிடையாதுங்க. இந்த வண்டி ஒரு வண்டி தான். ஸோ வண்டியோட ரேட்டு வெறும் 3,45,000. இந்த ரேட்டுக்கு இந்த குவாலிட்டியோட தமிழ்நாடு ஃபுல்லாக தேடினாலும் உங்களுக்கு வண்டி கிடைக்காது. வண்டி பொறுத்த வரைக்கும் என்ஜின் 100% இருக்கு. நான் வண்டியை ஓட்டிட்டு வந்தேன். என்ஜின் நாய்ஸ் பார்த்தீங்கன்னா அப்போ சுத்தமாகவே இல்லைங்க. அதே மாதிரி அந்த பிக்கப் சூப்பராக இருக்கு. அதே மாதிரி ஏசி எல்லாம் பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன், 4 பவர் விண்டுமே பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா செவர்லெட் என்ஜாய் 2014 மாடல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. இது வரைக்கும் 1,29,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஃபியூயல், டீசல், இன்சூரன்ஸ் கரண்ட்ல இல்ல. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே புதுசு தான். எப்படி பார்த்தாலும் ஒரு 35,000 கிலோமீட்டர் ஓடும். டயர்ஸ் 4மே அந்த கண்டிஷன்ல தான் இருக்கு. வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா தேடினாலும் இந்த அளவு குவாலிட்டியான வண்டி உங்களுக்கு கிடைக்காது. வண்டி பயங்கர ஒர்த்தா இருக்கும். ஸோ வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம், எக்ஸ்டீரியர் பார்க்கலாம். உங்களுக்கு பேனட் ஓப்பன் பண்ணி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். வண்டியை ஓட்டி காக்குறேன். வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு, 4 விண்டோவுமே பவர் விண்டோ தான். சென்ட்ரல் லாக் சீட் கவர் போட்டிருக்காங்க. ரூஃப் ஏசி வந்து டிவி வந்துடும். ஸோ வண்டி உங்களுக்கு பயங்கர ஒர்த்தா இருக்கும். 8 பேர் போகிறதுக்கு சூப்பரான வண்டிங்க. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரியில தான் இருக்கு. நான் வீடியோல நம்பர் கொடுத்துருக்கேன், கூப்பிடுங்க. 3,45,000 பட்ஜெட்டுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக தேடினாலும் கிடைக்காது. வண்டி பயங்கர ஒர்த்தா இருக்கும். வேற லெவல் குவாலிட்டியில இருக்கு. ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோல நம்பர் கொடுத்துருக்கேன், கூப்பிடுங்க. வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறாங்க. TN 79. வண்டி பார்த்தீங்கன்னா வேற லெவல் குவாலிட்டியில இருக்கு. 20 கிலோமீட்டர் உங்களுக்கு குறையாம மைலேஜ் கொடுக்கும். ஸோ அது எந்த 7 சீட்டருமே உங்களுக்கு இந்த அளவு மைலேஜ் கொடுக்காது. அதுவும் பார்த்தீங்கன்னா ரீசேல் வேல்யூமே உங்களுக்கு அதிகங்க. வண்டியை நீங்கள் திரும்ப விற்றா கூட நல்ல ரேட்டுக்கு விற்கலாம். அதே மாதிரி செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும். ஒரு மிடில் கிளாஸ் பெரிய ஃபேமிலிக்கு அருமையான வண்டி. வண்டியோட எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க, சூப்பராக. ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் டயர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு பிராண்ட் நியூ புதுசு. நீங்கள் பார்த்தாலே தெரியும். அந்த பட்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசு. வண்டியோட எக்ஸ்டீரியர் லுக்கு சூப்பராக இருக்குங்க. ஒரு 7 பேர் 8 பேர் போகணும், எனக்கு கொஞ்சம் பெரிய வண்டியாக வேணும், நிறைய ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்குற எல்லாத்துக்குமே இந்த வண்டி செட் ஆகும். மெயினாக மைலேஜ், ஒரு பெரிய ஃபேமிலியாக நீங்கள் லாங்கில் போகலாங்க. 20 கிலோமீட்டர் உங்களுக்கு குறையாம மைலேஜ் கிடைக்கும். ஸோ எக்ஸ்டீரியர் கேட்டிங்கன்னா ஒரு 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம், அந்த அளவு இருக்குது. ஸோ 4 விண்டோவுமே பவர் விண்டோ தான் உங்களுக்கு. சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா பில்டாக வந்த சீட் கவர் நினைக்கிறேன், நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே உங்கள் ரூஃப் ஏசி, டிவி எல்லாமே வந்துடும். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 7லேருந்து 8 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாங்க. பெரிய வண்டி. ஸோ 8 பேரே ஃப்ரீயாக போகலாங்க, அந்தளவு ஒரு பெரிய வண்டி. ஸோ வண்டி உங்களுக்கு ஏசி பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு, ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வந்துடும். ஸோ செவர்லெட் என்ஜாய் வந்து ரொம்ப பீக்கில் இருக்க வண்டிங்க, போட்டால் உடனே போயிடும். ஸோ பேக் டயர் பார்த்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு பிராண்ட் நியூ புதுசு தான். எப்படி பார்த்தாலும் ஒரு 35,000 40,000 கிலோமீட்டர் ஓட்டலாங்க. டயர்ஸ் அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ பின்னாடி உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடும். ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த ஸ்பேஸ் தெரியுதா உங்களுக்கு? ஒரு 7 சீட்டர் 8 சீட்டரில் இந்த அளவு ஸ்பேஸ் இருக்காது. ஸோ மற்ற வண்டியெல்லாம் எடுத்திங்கன்னா ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும். இந்த வண்டியில் ரொம்ப ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். ஸோ குழந்தைங்களாம் தான் ஏகப்பட்ட பேர் ட்ராவல் பண்ணலாங்க. மேலே ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடும். வண்டியோட எக்ஸ்டீரியர், இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்குது. என்ஜின் கண்டிஷன் வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இந்த என்ஜினோட நாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு புது வண்டி என்ஜின் நாய்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ ஓட்டிட்டு வந்தோம், அந்தளவு சூப்பராக இருக்குது. உங்களுக்கு DDC என்ஜினோட வந்துடும். ஸோ பின்னாடி பூட் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பெரிய பூட்டு தாங்க. ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 பேக் வைக்கலாம், அந்தளவு பெரிய பூட்டு தான். ஸோ உள்ள இன்டீரியர் பாருங்க, சூப்பராக இருக்குது. ஒரு 8 பேர் போகிறதுக்கான சூப்பரான வண்டிங்க. 7லேருந்து 8 பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக போகலாம். க்ளோஸ் பண்ணிடுங்க சார். ஸோ சூப்பரான வண்டி. வெறும் 3,45,000 தாங்க சொல்கிறாங்க. இந்த விலைக்கு நீங்கள் எங்கே வேணால் தேடி பாருங்கள். யூடியூப்பில் தேடி பாருங்கள், ஃபேஸ்புக்கில் தேடி பாருங்கள், இன்ஸ்டாகிராமில் தேடி பாருங்கள், நீங்கள் எங்கே வேணால் தேடி பாருங்கள். இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வண்டி கிடைக்கவே கிடைக்காது. அது 2014 மாடல், ஒரு 7 சீட்டர். ஸோ வண்டி குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஒரு 100% இருக்குங்க. ஸோ நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா கூட மற்ற டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வண்டி பயங்கர ஒர்த்துங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் அவங்க சொல்லலை. இதுவுமே பார்த்தீங்கன்னா நெகோஷியல் ப்ரைஸ் தான். நீங்கள் நேரில் வாங்க, வண்டியை ஓட்டி பாருங்கள். ஸோ முன்ன பேசி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 1,29,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஸோ ஏசி எல்லாம் பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு. வண்டியை நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் சார். வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி நான் ஆன் பண்ணி காட்டுறேன். ஏசி பார்த்தீங்கன்னா பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு, சூப்பராக இருக்குங்க. ஏசி குழுன்னு வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 விண்டோ பவர் விண்டோ. ஸோ பவர் விண்டோ ஒர்க் ஆகுது பாருங்கள்.
ஸோ பவர் விண்டோ பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு. வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 100% குவாலிட்டியாக இருக்குது. ஸோ அப்படியே உங்களுக்கு பேனட் காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் டயருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்ட் நியூ புதுசு தான். ஸோ பேனட் வந்தாச்சு. என்ஜின் நாய்ஸ் கேளுங்க. ஸோ பேட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது பேட்டரிங்க. என்ஜின் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க, அருமையான என்ஜின். சார் ரைஸ் பண்ணுங்க சார். ஒரு குவாலிட்டியான இன்ஜினுங்க. நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக தேடினாலும் இந்த அளவு ஒரு குவாலிட்டியான இன்ஜின் கிடைக்காது. இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், சூப்பரான வண்டி. ஸோ இப்போ நான் ஆயில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த இன்ஜின் கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் அடிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், சுத்தமாக ஆயில் அடிக்கவே இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவு ஒரு குவாலிட்டியான வண்டிங்க அது. ஸோ நீங்கள் மெக்கானிக் கூட்டிகிட்டு வர கூட தேவையில்லை. 100% குவாலிட்டியான வண்டி. இவ்வளோ ரைஸ் பண்ணி உங்களுக்கு அதில் ஆயில் அடிக்கவே இல்லை பாருங்கள். ஒரு குவாலிட்டியான வண்டிங்க. 3,45,000 வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன், கூப்பிடுங்க. முன்னாடி பாருங்கள் உங்களுக்கு ஸ்மோக் ஆகுதான்னு. சுத்தமாக ஸ்மோக் ஆகலை. ஸோ என்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 100% குவாலிட்டியாக இருக்குங்க. சுத்தமாக உங்களுக்கு ஸ்மோக்கே ஆகலை. ஸோ வண்டி இப்போ ஓட்டி காட்டுறோம் பாருங்கள். வண்டி அந்த என்ஜின் நாய்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ வண்டி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 80-90 பக்கமாக போகுதுங்க. வண்டி என்ன ஸ்மூத்தாக இருக்குது தெரியுமா? அந்த என்ஜின் நாய்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு புது வண்டி என்ஜின் நாய்ஸ் தான். இந்த வண்டியை வந்து நீங்கள் ஹைவேல ஓட்டினீங்க அப்படின்னா கையோடு எடுத்துகிட்டு போயிருவீங்க. ஏன்னா வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு பிக்கப்பு. வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். என்ஜின் நாய்ஸ் இல்லைங்க, அந்த ஸ்மூத்தாக இருக்குது. அப்படியே அந்த ஓட்டுறதுக்கு ஆசையாக இருக்கும் இல்லையா? நம்ம வண்டி ஓட்டும் போது இந்த சத்தம் வந்தால் தான் நம்ம ஓட்டுறது ஆசையாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த சத்தம் வருதுங்க. ஒரு சூப்பரான வண்டி. நேரில் வந்து பாருங்க. 3,45,000 இந்த ரேட்டுக்கு இந்த குவாலிட்டியில எங்கேயுமே கிடைக்காது. ஸோ நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன், கூப்பிடுங்க. வண்டி என்னமா பிக்கப் போகுது பாருங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 100 தாண்டிடுச்சுங்க. என்னமா போகுது பாருங்க. ஸோ இப்போதான் பார்த்தீங்கன்னா பழனிக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போயிருக்காங்க. 20 கிலோமீட்டர் உங்களுக்கு ஆவரேஜாக கிடைச்சிருது. வண்டியை வந்து நீங்க ஹைவேல ஓட்டி பார்த்தீங்கன்னா கையோடு எடுத்துட்டு போயிருவீங்க. அந்த அளவு ஒரு குவாலிட்டியான வண்டி. இப்போ பாருங்க இந்த வண்டியை நான் ஆஃப் ரோட்ல ஓட்டி காட்டுறேன். அந்த சஸ்பென்ஷன் பாருங்க, அந்த கிளியர் இது பாருங்க, எவ்வளோ அந்த சூப்பராக இருக்குது. அந்த சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஆஃப் ரோட் டிரைவுக்கும் சூப்பராக இருக்குது, ஆன் ரோடுக்கு இதுக்கு சூப்பராக இருக்குது. நீ பார்த்தாலே தெரியும் அந்த சஸ்பென்ஷன் எந்த அளவு ஒரு சூப்பராக இருக்குன்னு. வண்டி ஜீரோ ஸ்மோக்கிங் சுத்தமாக கிடையாது. ஸோ வண்டி பயங்கர குவாலிட்டி. என்னமா ஒரு பிக்கப் இருக்குறீங்களா, வேற லெவலில் இருக்குது. ஆஃப் ரோட்ல எல்லாம் சூப்பராக போகுதுங்க. ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன், கூப்பிடுங்க.